முன்ன மாதிரி இல்ல மச்சான். ஆமாடா, முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப திமிராயிடுச்சு. யார சொல்ற? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கனா காணும் காணுங்கள் சீசன் 3 எபிசோடு 6 தான் பார்க்க போகிறோம். எபிசோடு 5வது பார்க்கல அப்படின்னா வந்து கீழே பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, உள்ளே கிளிக் பண்ணி எபிசோடு 5 போய் பார்த்துட்டு வாங்க. அதில் வந்து இந்த எபிசோடெலாம் வந்து எப்படி ஃப்ரீயாக பார்க்குறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அப்படி ஒருவேளை அதில் பார்க்க முடியாட்டியும் இந்த வீடியோவில் வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோலையும் சொல்கிறேன். அது வீடியோ நடுப்புற வரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த எபிசோடெலாம் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். அது எப்படிங்கிறத வந்து வீடியோ கடைசியில் இல்லைனா நடுப்புற சொல்கிறேன். ஓகே, இந்த எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். தமிழ் தையல் படம் ரெப்பலெக்ஷன் வைப்பாங்க. ஆமால்ல, அதாவது எல்லா ஸ்கூல்லேயும் வந்து நம்ம இந்த ஹீரோ மாதிரி சுற்றுற பசங்களை வந்து உசுப்பேற்றி விட்டு அதில் ஏதாவது ஒரு இதில் சிக்க விடுறது இருக்குன்னே ஒரு கேங்கு, அதாவது ஒரு கேங்குன்னு இல்லை, ஒருத்தன் இருப்பான். அதில் ஒருத்தனா இவன் இருப்பான் போல். சும்மா இருக்கவனை கூப்பிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லி லீடர் ஆகணுங்கிற மாதிரி உசுப்பேற்றி விட்றான். அவனும் வந்து சரி அப்படிங்கிற மாதிரி வந்து யாரை வச்சு ஓட்டு போட வைக்கலான்னு வந்து பிளான் போட்டு நம்ம சூனா பானாவை கூப்பிட்றாங்க. மிஸ்டர் சுந்தரபாண்டியன், என்னடா இங்க வாடா. சூனாப்பானானா யாருன்னு பார்த்தீங்கன்னா சூனாப்பானா இல்லை, அது வேறு யாரும் இல்லை, நம்ம சுந்தரபாண்டி தான். அதாவது நம்ம காமெடியன். இவர் வந்து நிறையாவே யூடியூப்லலாம் பார்த்துருப்போம். அவர் வந்து இதில் வந்து ஒரு காமெடி ஃபன்னாக வந்து ரோல் பண்ணுறாரு. இன்ன வரையில் வந்து அவ்வளோவா ஒரு காமெடியெல்லாம் எடுப்பா இல்லாட்டியும் போக போக எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பயப்படாதீங்க, என் ஓட்டு உனக்கு தான். நான் கேண்டீன் போயிட்டு உன் பேரை சொல்லி புரோட்டா சாப்பிட போறேன். காசு கொடுத்துரு, சரியா? வட்டா வட்டா. என்னப்பா ஒரு புரோட்டாவுக்கு ஆசைப்பட்டு உன் ஓட்டை வந்து அசால்ட்டாக இழந்துட்டியப்பா. நாளைக்கு இன்னொருத்தர் நல்லதாக பிரியாணி போடுறேன்னா அங்கே ஓட்டு போட்டுற மாட்டேன். நீனு இவனை வச்சுக்காதீங்க தயவு செய்து. உங்கள் உறுப்பில் இவனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க இந்த எலெக்ஷனில். எல்லாரும் ஓட்டு பண்ணும், ஓகேவா? இதெல்லாம் ஒரு விஷயமா பாத்துக்கலாம்டா. என்ன ஜான், நீங்க சொன்ன சரிதான் மச்சான். என்னப்பா இந்த பொண்ணுங்களும் டக்குன்னு ஒத்துக்குச்சு. எனக்கு என்னமோ யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா போடுறேன்னு சொல்லிட்டு வேற எங்கிட்டாவது ஓட்டை குத்தி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி அந்த ஓட்டெல்லாம் வந்து சக்திக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. அதிகாரத்தை நம்ம கையில் எடுக்கணும். இதை முதல்ல கையில் எடுக்கணுமா? இல்லை, எனக்கு புரியல. என்னடா இவன் சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறான், என்னதான் சொல்ல வரான், இவன் எதுவும் லீடர் ஆகணும்னு ஆசைப்பட்றான். ஆனால் என்னவா இருக்கும்? சரி பார்க்கலாம் வாங்க. ஜீவா சார் கரெக்ட். அவர்கிட்ட சொல்லி நாளைக்கு ரெப்பலேஷன் வைக்க சொல்லணும். சொல்லி அதை நம்ம சக்தி வச்சு ஜெயிக்க வைக்கணும். அங்கே சுற்றி இங்கே சுற்றி வந்து அடுத்து நம்ம சக்தியிட வந்துட்டாங்க. அடுத்து நீ லீடர் ஆகும், அப்போ தான் வந்து இது பண்ண முடியும்னு. அவன் முடியவே முடியாதுங்கிறான். கடைசியாக எப்படி தான் ஒத்துக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கார்த்தி நிக்க போறதா ஒரு உளவு செய்தி. காத்தி நிக்கிறானா? அப்ப நம்ம சக்தி நின்னே ஆகணும். ரைட்டு, கார்த்தியை பற்றி சொல்லி இவன்ட உசுப்பேற்றி விட்டு இவனையும் ஓகே சொல்ல வச்சுட்டாங்க. பாவம் அவனே சும்மா இருந்தாலும் இவனே இழுத்து விட்றாங்க. என்ன பண்ணுறது, ஸ்கிரிப்டில் இருக்கிறது தானே இவங்க பண்ணி ஆகணும். கடைசியில் வந்து இவனும் கார்த்தியும் அடிச்சுக்காம இந்த ஸ்கூல் வந்து முடியாதுன்னு நினைக்கிறேன். சாரி, இந்த சீசன் முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் அழுகுற? நான் உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்ல போறேனே தெரியல மேம். என்ன யார் என்ன சொச்சோ டேய் போதுண்டா. எப்போ பாரு ஒரு சென்டிமெண்ட் சீனை வந்து இழுத்து விடணுன்னு அடிக்கடி இழுத்து விட்றீங்க. போன தடவை கலையை வச்சு கொண்டு போனீங்க, ஆனால் அவனா ஃபீல் பண்ணுற மாதிரி அழுகுற மாதிரியும் காமிச்சிக்கிட்டே இருந்தீங்க. இப்போ இந்த பொண்ணு மாட்டிக்கிச்சா, இதை வச்சு எத்தனை எபிசோடு ஓட்டுவாங்கன்னு தெரில. சாரி மேம், நீங்க இருக்கு நான் பார்க்கல. இந்த வேலைமா தெய்வங்களா வந்தீங்களே, இவங்க அழுகாட்சி சீன்லாம் பார்க்குற அளவுக்கு வந்து எனக்கு பொறுமை இல்லைப்பா. ஏதோ கண்டென்ட்டுக்காக வந்து வீடியோ பண்ணுறான்னு பார்த்தா, ஏதோ ஒரு கனானா ஜாலியாக இருக்குன்னு பார்த்தா வாட்டி ஒரு சென்டிமெண்ட் சீனை போட்டு விட்டு நம்மளெலாம் கொள்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடி சரிப்பால என் பேத்தி உன் கூட இருந்தா ஒரு வேலைக்காரி மகனை மறந்துடுவியா நீ? அடாடாடா, இந்த பொண்ணு வேலைக்காரியோட பொண்ணா? நான் கூட இந்த பொண்ணையும் அந்த பொண்ணையும் ஒரு நிமிஷம் தப்பாக போன எபிசோடில் சொல்லிட்டேனே. சாரி, தெரியாமல் சொல்லிட்டேன். எதனால் சொன்னேன்னா, இப்போ இன்ஸ்டா இதிலலாம் வந்து அது பேர் என்ன டக்குன்னு வர மாட்டேங்குது, இந்த கலராக சுற்றிக்கிட்டு இருப்பாங்களே, வானவில்லுங்கிற மாதிரி நினச்சிட்டேன். அதுவும் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அதை கொஞ்சம் இந்த இதில் வந்து கொண்டு வந்து அதை ஏதோ பிரித்து வைக்கிற மாதிரி இல்லைன்னா சேர்த்து வைக்கிற மாதிரி காட்டுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டேன். கடைசியில் வந்து பார்த்தா உண்மையாகவே அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. உண்மையாக தப்பு என் மேலே தான், ஒத்துக்கிறேன், அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அவர் பேர் என்ன? அவர் பேர் டைகர் முத்துவேல் பாண்டியன். யாரா அந்த வார்டனு? புது என்ட்ரியாக இருப்பானோ? ஒருவேளை மாசா எவனையாவது இழுத்து விட்டாங்களா? யாராக இருக்கும் பார்ப்போம்.
ரொம்ப ஓவராலாக பில்டப்பு கொடுக்குறாங்க. அட போங்கடா, இந்த ஆளுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா? நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேன். பரவாயில்ல, இந்த ஆளும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யாரா இவரு? பேக்கரி அடுப்புல இருந்து வந்த முட்டை பப்ஸ் மாதிரி இருக்காரு. இது அவரை பார்த்தா அவங்களுக்கு முட்டை பப்ஸ் மாதிரி இருக்கா? சத்தியமாக சொல்லு, உண்மையாக சொல்லு. ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் அவர் ஒரு சரியான முட்டை போண்டா மாதிரி தான்டா இருக்கார். அவரை போய் முட்டை பப்ஸ்ன்னு சொல்கிறீங்களேடா, ஒரு நியாயம் இல்லை. பப்ஸுக்கும் போண்டாவுக்கும் வித்தியாசம் கூட தெரியாது. அவர் ஒரு முட்டை போண்டா. ஆமாம், அவர் இனிமேல் வந்து நம்ம எல்லாமே முட்டை போண்டான்னு தான் கூப்பிட்றோம். முட்டை பப்ஸ்ன்னு யாரும் சொல்லாதீங்க. நான் இல்ல. பல வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் இப்பதான் 10வது பாஸ் பண்ணியிருக்கேன். இது சித்தப்பாவா? இதில் அப்பா மகன் காமெடியெல்லாம் வேறு இருக்கா? இப்போ போன எபிசோட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா பையன் சென்டிமெண்ட்டு பார்த்துருப்போம், அப்பா பையன் அடிச்சுக்கிறத பார்த்துருப்போம், ஏன் அப்பா இல்லாத பையனை கூட பார்த்துருப்போம். ஆனால் இந்த தடவை அப்பா பொண்ணும் சேர்ந்து ஒரு ஸ்கூல்லையும் அப்பா பையனும் சேர்ந்து ஒரு ஸ்கூல்லையும் அங்கே டீச்சராகவும் இங்கே வார்டனாகவும் இருக்காங்க. இவங்க காமெடியில் ஒரு சைடு ஏதோ பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்க பண்ணுறதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லை மொக்கையாக போய் முடியுதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு 10-20 எபிசோடுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தாவே தெரியுது. ஓரளவு நல்லா தான் இருக்குது. சில சீன்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா சென்டிமெண்ட்லாம் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறாங்க. அதெல்லாம் லென்த்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். சில பேரோட நடமாட்டங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நடமாட்டம் இது நம்ம ஹாஸ்டல் வார்டன் வாட்ச் பண்ணறேன். சில பேர் நடமாட்டம்னா அது பேய் நடமாட்டம் கூட இருக்கலாம். இது பேயா? இதில் வேறு பேயெல்லாம் வேறு இருக்கா? பேய் இருக்கோ இல்லையோ, இவங்களே பேய் வேஷத்தை போட்டு என்னென்னமோ பண்ண போகிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக த்ரில்லிங்காக ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அவமானங்களை பொறுத்து போறவனுக்குலாம் கோவம் இல்லைன்னு நினைக்காத. அவனோட மொத்த கோபத்தையும் வைராக்கியமா வச்சு ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். போன எபிசோடில் தான் நல்லா அப்பான்னு சொன்னேன். இவரை வந்து எல்லா எபிசோட்லேயும் வந்து இப்படி அட்வைஸ் பண்ண வச்சிங்கன்னா இவரும் எல்லா அப்பா மாதிரி ஒரு அட்வைஸ் பீஸாக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு போரிங் பீஸ் ஆயிடுவார். ஏன்னா வந்து அதாவது இந்த எபிசோடில் வரதில் வந்து சொல்கிறேன் போரிங்காக இருக்கும். ஏன்னா வந்து சும்மா அட்வைஸாக பண்ணிக்கிட்டே இருந்தால் பார்க்குறது கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கும், கொஞ்சம் நமக்கும் கடுப்பாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப இல்லாமல் லைட்டாக வச்சாங்கன்னா நல்லா இருக்குமோன்னு தோணுது. ஓகே, இப்படியே வந்து இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து எனக்கு என்ன டவுட்டுனா வந்து அப்பா பையன் சென்டிமெண்ட்டு காமிச்சிட்டாங்க, அப்பா அம்மா சென்டிமெண்ட்டு காமிக்கிறாங்க, அவங்க மகள் மேலே அவங்க அம்மா வச்சுருக்க சென்டிமெண்ட்டு காமிச்சிட்டாங்க, சித்தப்பா பையன் சென்டிமெண்ட்டு கூட காமிச்சிட்டாங்க. ஆனால் இந்த காதல்னு ஒரு சீன்ஸ் எல்லாம் வருமே, அது இல்லாமல் இருந்தால் எப்படி? கொஞ்சம் சீக்கிரம் லவ் சீன்ஸை கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் எபிசோடு நல்லாயிருக்கும். லவ் சீன் வராட்டியும் கூட பரவாயில்ல, இந்த காமெடி பசங்களுக்குள்ளே ஒரு லவ் சீனை கொண்டு வந்து அதில் கொஞ்சம் ஓட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இந்த எபிசோடெலாம் எப்படி ஃப்ரீயாக பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம டெலிகிராமோட லிங்க் இருக்கும், அந்த லிங்க் வேணுங்கிறவங்க வந்து கமெண்டில் வந்து எனக்கு லிங்க் வேணும் ப்ரோ அப்படின்னு ஒரு கமெண்டை தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிகிராம் லிங்க் உடனே அனுப்புவேன். அந்த லிங்கில் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த எபிசோடெலாம் வந்து ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த டெலிகிராமுக்குள்ளே வந்து அதில் ஒரு லிங்க் இருக்கும், அது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து VPN வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எல்லாமே ஈஸியாக 4 எபிசோடையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். ஓகே, மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த லிங்க் அனுப்பப்படும். அப்புறம் வந்து போன சீசனில் ஃபஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் எல்லா எபிசோடோட லிங்க்கும் வந்து கரெக்டாக கொடுத்துருப்போம். அது மாதிரி இந்த சீசன் 3யும் வந்து எல்லா எபிசோடும் கரெக்டாக வரும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எபிசோடோட லிங்க்கெல்லாம் வந்து டானு காலைல 10 மணிக்குள்ளே வந்துடும். ஓகே, இப்படியே வந்து அடுத்த எபிசோடோட லிங்க்கும் வந்து கீழே ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு 7வது எபிசோடோட லிங்க்கும் இருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு 7வது எபிசோட்லையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதில் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் வந்து அதில் சொல்லியிருப்பேன். ஏதாவது வந்து ஒரு சில முக்கியமான சீன்ஸாக இருக்கட்டும், ஒரு சில முக்கியமான அப்டேட்டாக இருக்கட்டும், இல்லை எப்படி இந்த இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக பண்ணுறது, யூடியூப்பில் எப்படி இது வீடியோலாம் போடுறேங்கிறதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சொல்ல ட்ரை பண்ணுறேன். அதாவது அந்த வீடியோவும் லென்த்து போகாமல் இருந்தால் சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அப்படியே ஸ்கிப் ஆகி அடுத்த வீடியோக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவுக்கு உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு அந்த வீடியோக்குள்ளே உள்ளே வாங்க பார்க்கலாம்.